Hi friends, in this video we will discuss about analytical chemistry. So அதில் நம்ம chromatography introduction பார்க்க போகிறோம். So what is chromatography? Simply சொன்னா it is a separation method based on distribution or partitioning of component. அதில் நம்ம ரெண்டு phase நம்ம யூஸ் பண்ணுறோம். One is a stationary phase, another one is mobile phase. The stationary phase it is a fixed phase either in column or planar surface. Mobile phase it may be gas or liquid எதுனா இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த குரோமட்டோகிராஃபி பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா எதுன்னு சொன்னால் இந்த எல்யூஷன் தான் ஓகேங்களா. எல்யூஷன். ஸோ வாட் இஸ் எல்யூஷன்? ஸோ எல்யூஷன் இஸ் எ ப்ராசஸ் in which solute are washed through a stationary phase by the movement of mobile phase. So the mobile phase that exists, the column is termed as elevate. Mobile phase னு சொன்னா அது elevate சொல்றோமே. An elevate is a solvent to carry the component of a mixer through stationary phase. அப்போ ஒவ்வொரு சால்வெண்ட்டுக்கும் ஒரு எல்யூஷன் பவர் இருக்கும். அது நம்ம ஒரு லிஸ்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டர் பார்த்துங்க. அது எக்ஸாம்பிள் மாற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ எல்யூஷன் பவர் பொறுத்தவரையிலையும் டைமெத்தில் ஃபார்மமைடு இஸ் மோர் தேன் தட் ஆஃப் வாட்டர், தேன் மெத்தனால், எத்தனால், அசிட்டோன், டைமெத்தில் ஈத்தர், டை எத்தில் ஈத்தர், குளோரோஃபார்ம், பென்சீன், டொலின், கார்பன் டெட்ராக்ளோரைடு, என்எக்சேன். இப்போ என்எக்சேன் பார்த்திங்கன்னா எல்யூஷன் பவர் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ பொலாரிட்டி பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் மாறுபடும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இதனுடைய இன்க்ரீஸிங் ஆர்டர் நம்ம இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ ஆசிட் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் அமைட்ஸ், தேன் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், சல்ஃபைடு அண்ட் ஹேலைடு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம எதுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து செப்பரேட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ நம்ம எந்த சால்வெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெஸ்ட் மெத்தட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ஓகேங்களா. த பெஸ்ட் சால்வெண்ட் ஃபார் எ பர்டிகுலர் மிக்சர் இஸ் சூசன் ஒன்லி பை த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். த மிக்சர் ஆஃப் சால்வெண்ட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் எலிமெண்ட் தேன் இண்டிவிஜுவல் சால்வெண்ட். அப்போ சிங்கிள் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறத ரெண்டு சால்வெண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம காம்பவுண்ட் நம்ம செப்பரேட் பண்ணலாம் ஓகேங்களா. தென் பொதுவாக சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் எல்யூஷன் டைம் ஆர் எல்யூஷன் வால்யூம்க்கு எது நம்ம கிராஃப் போடுறது தான் நம்ம குரோமட்டோகிராமாக நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா. தென் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆர்எஃப் வேல்யூ ஆர் ரிட்டென்ஷன் ஃபேக்டர் வேல்யூ சொல்கிறோம். தட் இஸ் RF equal to distance moved by the component or distance moved by the solute divided by distance moved by the mobile phase or solvent. In general, RF value always less than 1. அப்போ ஒன்னோட கம்மியாக இருக்கணும், ஃப்ராக்ஷனில் வரலாம். ஆனால் RF value is equal to 1 ஆச்சுன்னா no efficiency ஓகேங்களா. ஸோ RF வேல்யூ பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து பாதிக்குது ஓகே. பார்த்தா one is a temperature, another one is a purity of solvent used, pH of the solution, concentration of the substance. இதெல்லாம் பார்த்தோன்னா RF வேல்யூவை நமக்கு பாதிக்கும். இப்போ டெம்பரேச்சர் வந்து மாறும்போது மூமெண்ட்டு கண்டிப்பாக மாறும், பியூரிட்டி மாறும்போதும் மாறும், pH சேஞ்ச் ஆகும்போதும் அதனுடைய RF வேல்யூ சேஞ்ச் ஆகும். கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன்னா அது மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதுவே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மூமெண்ட் வந்து குறைவாக இருக்கும். அப்போ these are the some factors affecting RF value. ஸோ RF வேல்யூ பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பேப்பர் குரோமட்டோகிராஃபி செப்பரேஷன் ஆஃப் சில்வர், லெட், மெர்க்குரி, த சால்வெண்ட் ஃப்ரண்ட் வாஸ் 18 சென்டிமீட்டர். சால்வெண்ட் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 18 சென்டிமீட்டர். வைல் த front due to these elements were at 16, 12 and 6 cm respectively. அப்போ சில்வருக்கு 16, லெட்டுன்னு சொன்னால் 12, மெர்க்குரிக்கு வந்து 6. அப்போ ஒவ்வொரு சப்ஸ்டனுடைய
ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. ஸோ கால்குலேட் ஆர்எஃப் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. ஆர்எஃப் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சொல்யூட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த சால்வெண்ட். இல்லைங்களா? இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஆர்எஃப் ஆஃப் தி சில்வர், அப்போ solute by the solvent, அப்போ 16 by 18 போட்டுனா we get 0.88. அப்போ RF of the lead, இங்கே solute வந்து 12, solvent வந்து காமன் தான் வச்சுருக்காங்க 18, therefore 0.66. then RF of mercury equal to solute வந்து 6, solvent 18, therefore 0.33. அப்போ எதுக்கு ஆர்எஃப் வேல்யூ அதிகம்னு சொன்னால் சில்வர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் லெட் தேன் தட் ஆஃப் மெர்க்குரி. ஸோ குரோமட்டோகிராஃபியை பொறுத்தவரை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை அட்சார்பேட். ஸோ அட்சார்பென்ட்னு சொன்னால் இன் ஜென்ரல் சாலிட் மெட்டீரியல், மேக்ஸிமம் சமயத்தில் லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே அட்சார்பேட்னு சொன்னால் கேஸ் ஆர் லிக்விட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் alumina, that is a Al2O3, silica gel, bauxite, zeolite, talc, charcoal, magnesium carbonate, calcium carbonate, sucrose are some of the example for the adsorbent. இதில் அலுமினா இஸ் அ குட் அட்சார்பென்ட். ஓகேங்களா? இது பெஸ்ட்டு யாருங்கிறதுனா அலுமினா தான். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா பேஸாக அது நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் டைப்ஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபி. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எது ஸ்டேஷ்னரி ஃபேஸ் எது மொபைல் ஃபேஸ்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இங்கேருந்து இந்த 7 பாயிண்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் அ கீ பாயிண்ட். தட் இஸ் அ ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அண்டு மொபைல் ஃபேஸ் ஆஃப் தி சம் டெக்னிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் காலம் குரோமட்டோகிராஃபி ஆர் அட்சார்ப்ஷன். இதுக்கு ஸ்டேஷ்னரி ஃபேஸ் சாலிட், பொதுவாக மொபைல் ஃபேஸை பொறுத்தவரையும் லிக்விட். அதுவே பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி இருந்துச்சுன்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸ் லிக்விட், மொபைல் ஃபேஸ் ஆல்சோ லிக்விட். பேப்பர் குரோமட்டோகிராஃபி இருந்துச்சுன்னா இங்கேயும் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் லிக்விட், மொபைல் ஃபேஸ் ஆல்சோ லிக்விட். தென் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, தட் இஸ் a TLC, stationary phase whether liquid or solid, but mobile phase is a liquid. அதுவே gas liquid chromatography இருந்துச்சுன்னா stationary phase liquid, mobile phase வந்து gas. அதுவே gas solid chromatography இருந்துச்சுன்னா that is GSC இருந்துச்சுன்னா stationary phase solid, mobile phase gas. then ion exchange chromatography பொறுத்தவரையும் stationary phase solid, mobile phase வந்து liquid. Thank you friends.